ஜூலை 13ஆம் தேதி சென்னையை அடுத்துள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் பிற்பகல் 1:05 தொடங்கியது சந்திரயான் 3 திட்டத்துக்கான கவுண்டவுன். -30 seconds. Real time programs activated. -25 seconds. L110 VSPP open. -20 seconds. 25.5 மணி நேர கவுண்டவுன் முடிவடைந்து ஜூலை 14ஆம் தேதி பிற்பகல் சரியாக 2:35 மணிக்கு சந்திரயான் 3 விண்கலத்தை சுமந்து கொண்டு LVM-3 M4 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பறந்தது. S-200 பூஸ்டர்கள் இரண்டும் நெருப்பை உமிழ்ந்தபடி ராக்கெட்டை பூமியில் இருந்து விண்ணுக்கு உயர்த்தின. +5 seconds. Liftoff normal. Here we have a majestic liftoff of LVM-3 M4 rocket carrying India's prestigious Chandrayaan 3 spacecraft. P2 tracking. விண்ணில் ஏவப்பட்ட 108வது வினாடியில் பூமியின் தரைப்பரப்பிலிருந்து சுமார் 44 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்றபோது பைல்வான் ராக்கெட்டின் L110 திரவ எரிபொருள் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. L110 stage ignited. प्रज्वलन काल 126 सेकंड का है और अभी घोषणा की गई L110 स्टेज का भी प्रज्वलन शुरू हो चुका है. அதன் பின் 127வது வினாடியில் 62 கிலோமீட்டர் உயரத்தை தாண்டிய போது S-200 திட பூஸ்டர்கள் இரண்டும் பாகுபலி ராக்கெட்டில் இருந்து துல்லியமாக பிரிந்தன. The core stage has also commenced its operation. This stage, based on combination 200 stages are separated. of hyperbolic Earth storable liquid propellants UH-25 and N2O4. Now the S-200s have been separated. இதன் மூலம் வேகமெடுத்து பயணத்தை தொடர்ந்த ராக்கெட் அடுத்த 67வது நொடியில் தரையில் இருந்து 114 கிலோமீட்டர் உயரம் வரை சென்றதும் விண்கலத்தின் வெளிப்புற பாதுகாப்பு கவசம் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. The trajectory of launch vehicle is closely following the prediction. Payload pairing separated. पेलोड पेयरिंग को पृथक कर दिया गया है यान से, क्योंकि यान अब 114.8 किलोमीटर. பைல்வான் ராக்கெட் புறப்பட்டு 6 நிமிடம் 5 வினாடி கடந்த நிலையில் L110 திரவ எரிபொருள் என்ஜின் ராக்கெட்டில் இருந்து துல்லியமாக பிரிந்தது. இந்த 3 செயல்பாடுகளின் மூலம் LVM ராக்கெட் பூமியின் தரைப்பரப்பில் இருந்து 175 கிலோமீட்டர் உயரத்திற்கு சந்திரயான் 3 விண்கலத்தை கொண்டு சென்று நிறுத்தியது. அதற்கடுத்த 2 வினாடிகளில் C-25 உறைக்குளிர் எரிபொருள் என்ஜினை இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக இயக்கினர். அதன் மூலம் ராக்கெட்டுக்கு விண்வெளியில் உந்துதல் வழங்கப்பட்டது. சுமார் 16 நிமிடங்கள் இயக்கப்பட்ட ராக்கெட் பூமியின் 174.69 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தபோது C-25 என்ஜின் வெற்றிகரமாக அணைக்கப்பட்டது. அதன்பின் தொடர்ந்து சுமார் 5 கிலோமீட்டர் உயரத்துக்கு 15 வினாடிகள் பயணித்த நிலையில் ராக்கெட்டில் இருந்து சந்திரயான் 3 விண்கலம் பூமியில் இருந்து 179.19 கிலோமீட்டர் உயரத்தில் வெற்றிகரமாக பிரிந்தது. புவியின் நீள்வட்ட பாதையில் சுற்றத் தொடங்கிய சந்திரயான் 3 விண்கலத்தின் முதல் உயரம் உயர்த்து நடவடிக்கை ஜூலை 15ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 41,762 கிலோமீட்டருக்கு 173 கிலோமீட்டர் தொலைவுள்ள நீள்வட்ட பாதையில் விண்கலம் செலுத்தப்பட்டது. அடுத்தடுத்த 2 தினங்களில் ஜூலை 17ஆம் தேதி 2வது உயரம் உயர்த்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விண்கலம் 41,603 கிலோமீட்டருக்கு 226 கிலோமீட்டர் தொலைவுள்ள சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது. அதற்கு மறுநாள் ஜூலை 18ஆம் தேதியே 3வது உயரம் உயர்த்து நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட இஸ்ரோ ஜூலை 20ஆம் தேதி 4வது உயரம் உயர்த்து நடவடிக்கை செயல்படுத்தியது. அப்போது 71,351 கிலோமீட்டருக்கு 233 கிலோமீட்டர் தொலைவுள்ள நீள்வட்ட பாதையில் விண்கலம் இருந்தது. ஜூலை 25ஆம் தேதி இறுதி உயரம் உயர்த்து நடவடிக்கையை இஸ்ரோ மேற்கொண்டு 1,27,609 கிலோமீட்டருக்கு 236 கிலோமீட்டர் நீளமுள்ள வட்டப்பாதையில் பூமிக்கு வெகு தொலைவில் அனுப்பியது.
ஆகஸ்ட் 1ஆம் தேதி பூமிக்கும் நிலவுக்கும் இடையேயான சரிசமமான ஈர்ப்பு விசை புள்ளி கொண்ட பகுதிக்கு சந்திரயான் 3 விண்கலம் அனுப்பி வைக்கப்பட்டது. சம ஈர்ப்பு விசை புள்ளியை நோக்கிய பாதையில் பிசிறுகள் ஏற்பட்டு விண்கலம் பாதை மாறி செல்லாமல் பிசிறுகளை சரி செய்து கொண்டே வந்தனர் இஸ்ரோ விஞ்ஞானிகள். சம ஈர்ப்பு விசை புள்ளிக்கு சென்ற போதிலும் விண்கலம் பூமியின் ஈர்ப்பு விசை பிடியில் இருந்ததால் விண்கலம் மீண்டும் பூமியை நோக்கி திரும்பிவிடாத வகையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கூடுதல் உந்து விசை கொடுத்து மேலும் தள்ளிவிட்டனர் இஸ்ரோ விஞ்ஞானிகள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி சந்திரயான் 3ஐ நிலவின் நீள்வட்ட பாதையில் சுற்ற வைக்க தொடங்கினர் இஸ்ரோ விஞ்ஞானிகள். அப்போது 164 கிலோமீட்டருக்கு 18,074 கிலோமீட்டர் தொலைவுள்ள நிலவின் நீள்வட்ட பாதையில் சந்திரயான் 3 இருந்தது. அதற்கு மறுநாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் நிலவின் சுற்றுப்பாதை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 170 கிலோமீட்டருக்கு 4,313 கிலோமீட்டர் தொலைவுள்ள நீள்வட்ட பாதையில் சந்திரயான் 3 பயணித்தது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2வது உயரம் குறைக்கும் நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர் இஸ்ரோ விஞ்ஞானிகள். அப்போது 174 கிலோமீட்டருக்கு 1,437 கிலோமீட்டர் தொலைவுள்ள நீள்வட்ட பாதைக்கு சந்திரயான் 3 கொண்டு வரப்பட்டது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நிலவை நெருங்கி 151 கிலோமீட்டருக்கு 179 கிலோமீட்டர் தொலைவுள்ள சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டுவரப்பட்ட விண்கலம் ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று 153க்கு 163 கிலோமீட்டர் என்ற தொலைவில் சுற்றி வந்தது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சந்திரயான் 3 உந்துவிசை மாடியூலில் இருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டது. வெற்றிகரமாக பிரிந்து சுற்றிய விக்ரம் லேண்டர் நிலவின் துல்லியமான புகைப்படங்களை எடுத்து அனுப்பியது. ஆகஸ்ட் 18ஆம் தேதியன்று விக்ரம் லேண்டர் 113 கிலோமீட்டருக்கு 157 கிலோமீட்டர் தொலைவுள்ள வட்டப்பாதையில் சுற்றி வந்தது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி லேண்டரின் வேகம் குறைக்கப்பட்டது. சுற்றுப்பாதையும் 25க்கு 134 கிலோமீட்டர் தொலைவாக சுருக்கப்பட்டது. விக்ரம் லேண்டரின் துல்லியமான கேமராவில் இருந்து பெங்களூருவில் உள்ள தரைக்கட்டுப்பாட்டு மையத்துக்கு நிலவின் மேடு பள்ளங்கள் தெளிவாக தெரியும் காணொளி வந்து சேர்ந்தது. தற்போது சந்திரயான் 3 திட்டம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் விக்ரம் லேண்டரை தரையிறக்கும் முயற்சிகளில் மும்முரமாக உள்ளனர்.